ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சரிங்களா? ஸோ இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போக முடியாது. ஏன்னா இந்த பாடம் வந்து 6வதுல இருக்கிற பாடம், அதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு வரும்போது நீங்கள் தமிழில் படிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேயில் படிக்கிறது, அது இல்லாமல் யூனிட் 6ல் படிக்கிறது, இதெல்லாம் பாடங்களுக்குள்ள மட்டும் போயிடலாம். ஸோ இந்த அதை தாண்டி வேற ஏதாவது கேட்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொல்லியல் துறை சம்பந்தமான அங்கங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ அரிக்கமேடு, கீழடி, ஆதிச்சநல்லூர், சரிங்களா, இந்த மாதிரியான நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா? அங்கேருந்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அதையும் இதையும் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாடங்களை பொறுத்த வரைக்கும், இந்த லோ ஸ்டாண்டர்டில் பாடங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாடங்கள் மட்டும் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா தகவல்கள் இருந்தால் நம்ம படிச்சுக்கலாம். அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமமாக தெரிஞ்சால் போதுமானது. ஏன்னா பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் இருக்கிறத தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். சரியா? ஸோ இந்த பாடம் ரொம்ப சின்ன பாடம் தான், ஒரே வீடியோவில் முடிஞ்சு போயிடும். சரிங்களா? இது எவ்வளோ நேரம் போனாலும், ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் 1 ஹவர் போனாலும் இந்த ஒரு வீடியோலேயே அந்த பாடம் முடிச்சிடலாம். இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் பழைய தமிழ் புக்கில், புது தமிழ் புக்கில், ஸோ புது சிலபஸில், பழைய சிலபஸில் படித்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பழைய சிலபஸில் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இடங்களில் இந்த நகரங்கள் இது சம்மந்தமானதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம இதில் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அறிமுகம். ஸோ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, ஸோ நம்மளோட இந்திய பாரத கண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 நாகரிகங்கள் பிரிக்கிறாங்க இல்லையா? மெசபடோமிய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம்னு வரும்போது சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நகரங்கள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. ஸோ அந்த காலகட்டங்கள்லேயே அதுக்கு ஈக்குவலான தொன்மை வாய்ந்த நகரங்களாக இங்கே தமிழ்நாட்டில் இருந்துச்சு நிறுவதுக்கான முன்னேற்பாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகள். சரிங்களா? அதே மாதிரி அந்த 2 நகரங்களை மாதிரியே தமிழ்நாட்டிலேயும் ரொம்ப முக்கியமான 3 நகரங்கள் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, இன்னொன்று வந்து காஞ்சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார். ஸோ மதுரைன்னு வரும்போது மதுரை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட நகரமாக இருந்துச்சு. காஞ்சின்னு வரும்போது பல்லவர்களின் நகரம். பூம்புகார் அப்படின்னு வரும்போது சோழர்களின் நகரம். சரிங்களா? இதில் வஞ்சி, கரூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேரர்களின் நகரமாக வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஹரப்பா, மொஹஞ்சதாரோ மாதிரி இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான நகரங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார். சரிங்களா? இதற்கான சான்றுகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து பெறலாம், அயல்நாட்டு பயணிகளின் பயண குறிப்பிலிருந்து பெறலாம். அதாவது 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இயற்கை வரலாறு, மூத்த பிலினி எழுதிய இயற்கை வரலாறு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு தாலமி அப்படிங்கிற ஒரு புவியியல், அப்புறம் பிக்யோரின் அட்டவணை, இந்த மாதிரி நிறைய அட்டவணைகள், நிறைய அயல்நாட்டு வணிகர்களோட பயணிகளோட பயண குறிப்புகளை இந்த நகரங்களை பற்றிய இது இருக்கும். 1 நூற்றாண்டிலேயே கரூரை பற்றியும் மதுரை பற்றியும் சொல்லியிருப்பார். அவர் அதை மென்ஷன் பண்ணும்போது அங்கே மதுரை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, பூம்புகார், கரூர் இந்த மாதிரியான ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முசிறி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொழில் நகரமாக வளர்ந்துருக்கும். ஸோ அவங்களே 1 நூற்றாண்டு கிபி 100. சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே அது வளர்ந்துருந்தாதான், அதுக்கு முன்னாடியே ஒரு 500-1000 ஆண்டுகள் இருந்ததுனால்தான் அது அவங்க வரும்போது அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். சரிங்களா? இது பாருங்க, இது பல்லவர்களுக்கு முற்பட்ட தமிழகம், கிமு 60 to கிபி 200க்கு முன்னாடி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாடுன்னு வச்சிங்களேன். இது பாருங்க, இதெல்லாம் அவுட் சோர்ஸ் தான். சரிங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருக்காது, நான் கொஞ்சம் வேண்டாம் இது பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதவாகன பேரரசு. தென்னிந்திய வரலாறுன்னு வரும்போது முதல்ல சாதவாகனம் கொடுத்துருப்பாங்க. ஏன் சாதவாகனம் கொடுக்குறான்னு தெரியல. சாதவாகனங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் முன்னாடி. சரிங்களா? இந்த கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரியான பகுதிகளை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாதவாகன பேரரசு இருந்துச்சு. சரிங்களா? அதை தொடர்ந்து இந்த தொண்டை நாடு, காஞ்சிபுரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காஞ்சி, திருவள்ளூர், சென்னையோட சில பகுதிகள், அந்த சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடற்கரை நகரங்கள் எல்லாமே இந்த பல்லவர்களோட நகரங்கள். அதை தொடர்ந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும். இங்கே பாருங்க. ஸோ இதை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா பாண்டிய நாடு. பாண்டிய நாடுன்னு வரும்போது நீங்கள் மதுரையிலிருந்து கீழே கன்னியாகுமரி டவுன் சவுத் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாண்டியர்களோட நாடு. சேரர்கள் நாடுன்னு வரும்போது இந்த கேரளா ஃபுல்லாக போயிடும். இந்த வஞ்சின்னு சொல்லக்கூடியது இந்த மூலையில் தான் இருந்திருக்கு. சரிங்களா? இந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரை ஒட்டி இருக்கிற இந்த சத்தியமங்கலம் அந்த பக்கம், அந்த கேரளா பார்டர், நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம், இந்த கரூர் இந்த மாதிரியான சைடு அதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சேரர்களின் நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பல்லவர்களின் தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி, சோழர்களின் தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா உறையூர்னு ஒன்று வரும், பாண்டியர்களோட தலைநகரம் ஆஸ் யூஷுவல் மதுரை, சேரர்களின் தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சி, அப்போ கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க உறையூர் இங்கே இருக்கு. ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியர்களோட இன்னொரு தலைநகரம் சொல்லக்கூடிய அந்த முத்து குளிக்கிற இடம் கொற்கை இருக்கும். ஆரம்ப காலகட்டங்களில் முன்னாடி சங்க காலத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட இணைஞ்சிருக்கும், இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவோட இணைஞ்சிருக்கும். இங்கே ஒரு பெரிய கண்டம் இருந்துச்சு, அதான் லெமூரியா கண்டம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த கண்டம் இப்போ இருந்துச்சு அப்படின்னா இந்தியா மாதிரி தமிழர்களுக்குன்னு ஒரு நாடே தனியாக இருந்திருக்கும், பெரிய நாடாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ பழைய இலங்கையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுரதகபுரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. காஞ்சிபுரம் இங்கே இருக்கும், இங்கே பாருங்க அரிக்கமேடு, பூம்புகார், கரூர், உறையூர், கொடுமணல், மதுரை, கீழடி, தொண்டி, அழகன்குளம், காயல்பட்டம். இது ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கும்போது இந்த நகரங்கள்லாம் பார்த்து வச்சுங்க. ஏன் இந்த நகரங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னா தொல்லியல் சம்பந்தமான ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு ஏதாவது ஒன்று வருது, அது யாரை பற்றின்னு வருது அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை அந்த மேப் ஜியோகிராஃபிக்கலாக உங்களுக்கு தெரியும் போது அதை நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணி போட முடியும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உறையூர், கரூர், இந்த கொடுமணல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் இருக்கும். சரிங்களா? ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா சேரர்களோடையும் ஜாயிண்ட் ஆகும், சோழர்களோடையும் ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா? அப்போ வரும்போது அங்கே யார் இருந்திருப்பா, யாரை பற்றிய தகவல் கிடைக்குங்கும் போது நீங்கள் ஈஸியாக போட்ட முடியும். சரியா? இங்கே பாருங்க தொண்டி, அழகன்குளம் நிறைய இருக்கு. இந்த மேப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த அழகன்குளம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கமேடு, சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலோரமாக இருக்கு இல்லையா? அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு போட்டு கண்டுபிடிச்சாங்க, அந்த கப்பல் துறை கட்டுப்படம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அழகன்குளம், அரிக்கமேடுலாம் ஆப்ஷனில் வருதுன்னு வச்சிங்களேன். இது ரெண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் போட்டலாம். அதுவே அந்த இடத்துல உறையூர், கரூர்னு வரும்போது இந்த இடத்துல கடல்கள் இருந்ததுக்கான எந்த சான்றுகளுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான மேப் வச்சு நீங்கள் அந்த மாதிரியான தெரியாத கேள்வி கூட நீங்கள் கெஸ் பண்ணி போட்ட முடியும். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த பாடம். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார். நம்ம 3 முக்கியமான நகரங்கள் பார்க்க போகிறோம். பூம்புகார், காஞ்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. பூம்புகார்னு வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களின் ஒரு துறைமுக நகரம். சரிங்களா? பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகாரும் உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா? சிலப்பதிகாரத்தோட மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் பிறந்திருப்பாங்க. சோழ நாட்டில் பிறந்து அதுக்கப்புறம் தான் அவங்க பாண்டிய நாட்டுக்கு போய் அங்கே பிழைக்கலான்னு போகும்போது தான் கொல்லப்படுவாங்க. சரிங்களா? பூம்புகார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்று விளங்கிய ஒரு துறைமுக நகரம், பழமையான நகரம், அதே மாதிரி ஒரு துறைமுக நகரமும் கூட. ஸோ பூம்புகார் இப்போ எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டு மேப்பில் மயிலாடுதுறை இருக்கு இல்லையா? மயிலாடுதுறை மாவட்டத்தோட இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் இருக்குது. இந்த மூக்கு கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன், மூக்கு மேலே பூம்புகார் இருக்கு. சரிங்களா? அந்த கரெக்டாக அந்த மூக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூம்புகார் இருக்கு. ஸோ கடலோரம் தான் இருக்கும், வங்காள விரிகுடா கிட்ட இருக்கும். ஸோ இங்கே பாருங்க இந்த பூம்புகாரை ஒட்டி என்னென்ன நகரங்கள்னு வருதுன்னு பாருங்க. சீர்காழி, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், இந்த மாதிரியான பகுதிகள்லாம் சோழர்களோட ஆட்சி பகுதியில் வரும். சரிங்களா? பூம்புகார் ஒரு துறைமுக நகரம்னு சொல்லும்போது ஹார்பர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தன்னோட தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பற்றாக்குறையாக இருந்த பொருட்களை அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதியும் அங்கே நடந்திருக்கு. ஸோ பூம்புகாரில் கடல் வணிகம் அதிகரித்த போது அந்த சின்ன கலிமுகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய துறைமுகங்களாக மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான வியாபாரம் அதிகமாக நடக்கும்போது அந்த சின்ன நகரம் பெருசாகும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பெரிய நகரமான வரலாற்று சிறப்புமிக்க நகரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூம்புகார். இது வந்து பார்த்தீங்கன்னா வங்காள கடலின் கரையோரம் அமைந்திருக்கு. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளதுன்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மேப் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பூம்புகார்னா எங்கே இருக்கு? வங்காள விரிகுடாவில் காவிரி ஆறு. இங்கே பாருங்க, இது கார்னல் தானே இருக்கு. காவிரி ஆறு அப்படியே இப்படி ஓடி இப்படி வரும்போது காவிரி கலக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் கலக்கிற இடத்துல மயிலாடுதுறை மாவட்டத்தில், தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார் இருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது என்னது? கோவலனும் கண்ணகியும் பிறந்த நகரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூம்புகார். ஸோ பூம்புகார் துறைமுகம்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புகார் நகரம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல வரும். புகார் அப்படின்னா யூஸ்வலாக இந்த துறைமுகம் நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகார் நகரம், பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூம்புகார் நகரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம்னு கொடுத்தாலும் பூம்புகார்னு கொடுத்தாலும் ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி சில இடங்கள்ல புகார் நிறைய இடங்கள்ல இருக்கு. மேக்சிமம் பூம்புகாரை தான் புகார்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஸோ இந்த நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற மாதிரியான பெயர்களும் இருக்கு. சங்ககால சோழ அரசின் ஒரு முக்கியமான துறைமுகமாக பூம்புகார் இருக்கு. பூம்புகார்ல நடைபெற்ற வணிகங்களை பற்றி ரொம்ப முக்கியமான பட்டினப்பாளையம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியம்னு சொல்லப்படக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு சொல்லு. பட்டினப்பாளையம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் சிலபஸ்ல டைரக்டா சங்க இலக்கியங்கள்ல பட்டினப்பாளையோட பேர் தான் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பூம்புகாரோடையும் சோழர்களோட வணிகத்தோடையும் அந்த துறைமுக நகரத்தோட வணிகத்தோடையும் டைரக்டா கனெக்ட் ஆகனால பட்டினப்பாளையம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையம் வந்து பார்த்தீங்கன்னா கரிகாச்சோழனோட அந்த ஆட்சி சிறப்பையும், பூம்புகார் நகரம், அப்புறம் உறையூர் இதை பற்றிலாம் பேசும். சரிங்களா? அதே மாதிரி சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றி பேசும். மதுரையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பூம்புகாரோட சிறப்பை பற்றி பேசும். ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பூம்புகாரில் தான் பிறந்திருப்பாங்க. அவங்களோட ஆர்ஜின். கண்ணகியோட அப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாநாய்க்கன். மாநாய்க்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அர்த்தம். அதே மாதிரி கோவலனோட தந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாசாத்துவன். மாசாத்துவன் அப்படின்னா வணிகன், பெருவணிகன் அர்த்தம். ஸோ ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஒரு செல்வ செழிப்பு மிக்க வணிக குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இந்த சிலப்பதிகார காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பெருவணிகன், பெருங்கடல் வணிகன்னு சொல்லும் போதே அது எந்த அளவுக்கு ஒரு வணிக கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கியிருக்குன்னு பாருங்க. ஸோ அங்கே வணிகம் செய்ய கிரேக், ரோம், இவங்க சொல்லுவாங்க யவனர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? கிரேக் ரோமத்தை சேர்ந்தவர் யவனர்னு சொல்லுவாங்க. அவங்களாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏன்னா அவங்களோட பயண காலம் 6 மாதம் 7 மாதம்லாம் வரலாம். சரிங்களா? நம்மளுக்கு சரியா சொல்ல முடியாது. 6 திங்கள் ஆகும், 7 திங்கள் ஆகும், 1 வருஷம் ஆகுங்கிற மாதிரியான வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அவங்க 1 வருஷம் வந்துட்டு ஒரே நாள் 2 நாள்ல போக மாட்டாங்க இல்லையா? மாசக்கணக்காக தங்கி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வணிகம் செஞ்சுட்டு போகும்போது அவங்க இங்க வந்து தங்கறதுக்கான வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோண்டியிருக்கு. ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ அவங்க நம்ம மொழிகளை கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க கூட ஈஸியாக வணிகம் செய்யறதுக்காக நம்ம ஆட்களும் அவங்களோட உறவாடவும் உரையாடவும் அவங்க மொழிகளையும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ வெளிநாட்டவர்களோட மொழிகளையும் பூம்புகார் மக்கள் கற்றறிந்திருக்கார்கள். அதே மாதிரி அயல்நாட்டவர்களுக்கும் தமிழை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனால தான் அயல்நாட்டவர்களோட வணிக குறிப்பில் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கிலீஷில் நாவாய் அப்படிங்கிறதா நேவின்னு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய வணிக கலனி களம் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கலாயு அப்படின்னு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தமிழ் புக்கில் படிப்பீங்க. ஸோ இதனால் சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றவர்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையில் சொல்லியிருப்பாங்க. சரியான விலைக்கே பொருள்களை வாங்கினாங்க, கூடுதல் விலைக்கு விற்பது தவறான செயல்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பாயிண்ட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்காது, தமிழ் புக்கில் இருக்கும். கொள்வதும் மிகைப்படாது, கொடுப்பதும் குறைபடாது, நடுவு நின்ற நஞ்சினோர். அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களை பற்றி மிகச் சிறப்பாகவும் உயர்வாகவும் பட்டினப்பாளையம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. பட்டினப்பாளையோட ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு. ஆனால் அவர் எழுதுறதுக்கு ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துருச்சு. அப்போ அந்த பூம்புகார் என்று அழைக்கப்படக்கூடிய காவிரி பூம்பட்டினத்தோட சிறப்பை பார்த்துங்க. சரிங்களா? அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓல்டு புக்கு, பழைய புக்கு, நியூ புக்கு, தமிழ் புக்கு, ஜிஎஸ்ஏ இது எல்லாத்துலேயுமே இந்த பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கெங்கே வந்துச்சு அப்படின்னு. வணிகம் நடத்துனா அங்கே பொருள்கள்லாம் எங்கெங்கேருந்து வந்துச்சு, இவங்க எங்கே வாங்கினாங்க அப்படின்னு. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. கடல் வழியா அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் நம்மகிட்ட பெரிய அளவில் குதிரைப்படை இல்லை, யானைப்படை ரொம்ப பெருசு. ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் ஒரு 10,000 யானைகளை வச்சிருந்தாங்கன்னா அப்போ யானைப்படையை பார்த்துக்குங்க. ஆனால் குதிரைப்படை நம்மகிட்ட குதிரையோட அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இவங்க நல்ல தரம் வாய்ந்த போருக்கு, வணிகத்திற்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு நிறைய குதிரைகள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து இறக்குமதிக்கிறாங்கன்னா கடல் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் வழி அரேபியாவிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்திருக்காங்க. கடல் குதிரை அப்படின்னு ஆவச்சிங்க. அடுத்து கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதியானது. கருமிளகு
மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பூம்புகார் வந்துச்சு. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைன்னா மலைப்பகுதியா, ஸோ அப்போ தரைவழி தடங்கள் வழியாக இது வந்துச்சு. கருமிளகு மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, நம்மளோட நிறைய கீழே, ஸோ எல்லாமே தரை வழியாக வந்துச்சு. அடுத்து வடமலையிலிருந்து தங்கம். வடமலை அப்படின்னா நம்மளோட வடக்குக்கு மேல என்ன இருக்கும், கோலார் இருக்கலாம். கர்நாடகா ஆந்திராலாம் இங்கே தாங்க இருக்கும், வடக்கு வடகிழக்கில் தாங்க இருக்கும். ஸோ வடக்கு மலையிலிருந்து நமக்கு தங்கம் வந்திருக்கு, இறக்குமதி ஆயிருக்கு. அதே மாதிரி அது மெருகூட்டப்பட்டு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க வாங்கி மெருகூட்டி நகையெல்லாம் செஞ்சு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு கடல் பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள். பொருத்துகளை கூட கேட்பாங்க. கடல்னா கடல் குதிரை, கருமிளகுனா தரையில தான் வளரும் அப்படின்னு ஆக வச்சிங்க. வடமலையிலிருந்து தங்கம், வடமலையிலிருந்து தங்கம், வடமலை அப்படின்னா கோலார் அப்படின்னு ஆக வச்சிங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு கடல் பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள். ஈழத்தோட உணவுப் பொருட்கள் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல். சரிங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா இது நிறைய இடங்களில் கவர் ஆகும். தமிழ் புக்கில் 2 இடங்களில் கவர் ஆகும், பழைய புத்தகத்தில் வரும், புது புத்தகத்தில் வரும். சரிங்களா? ஸோ பூம்புகார் நகரிலிருந்து, பூம்புகார் நகரம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நகரங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நேர்த்தியாக வடிவாக கட்டப்பட்ட ஒரு நகரம், கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம். அகன்ற நேரான தெருக்கள் இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தகவல், இங்கே கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்துச்சு. செப்பனிடம் அப்படின்னா ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே கடல் வணிகம் சிறந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது அங்கே கப்பல் கட்டி அங்கேருந்து போகிறதுக்கான யூஸ்வலாக கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னா துறைமுகத்தை ஒட்டி தான் இருக்கும். அதே மாதிரி அங்கேருந்து கப்பல்கள் வரும்போது செப்பனிடுறதுக்குன்னு தளம் இருந்திருக்கு. ஸோ பூம்புகார் நகர வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா புகார் காண்டம், வஞ்சிக்காண்டம், மதுரை காண்டம்னு 3ஆ பிரிப்பாங்கல்ல. ஸோ மூவேந்தர்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது கவர் பண்ணியிருக்கும். சிலப்பதிகாரம் யோசிச்சு பாருங்க. சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சேர மரபை சார்ந்தவர். ஆனால் அவர் சோழர்களை பற்றியும் பெருசாக பேசியிருப்பார், சேரர்களை பற்றியும் பெருசாக பேசுவார். பாண்டியர்களை பற்றியும் பேசும்போது பாண்டிய மன்னன் ஒருத்தர் மட்டும்தான் தவறு அளிச்சிருப்பார், அதை பற்றி தான் பேசியிருப்பார். அதுக்கு முன்னாடி இருந்த பாண்டிய மன்னர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ புகார் கண்டத்தை படிக்கும்போது உங்களுக்கு இந்த பூம்புகார் நகரத்தை பற்றியும் சோழ நாட்டை பற்றியும் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி பட்டனைப்பாலை ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதை பற்றி தான் பேசும். கரிகால் சோழன்னா ஒரு சோழ அரசர் இல்லையா? சரிங்களா? ஸோ புகார் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்ன் புகார். ஆனால் பழைய புகார் நகரத்தோட வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைக்கல. ஏன்னா அது கடலோரமாக இருக்கிறதுனால கடல் கோடாலையும் கடல் சீற்றங்களாலையும் அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சான்றுகள் வந்து சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்க, சோழ டெஸ்டினி வரும்போது இந்த இடத்துல புகார் இருக்கும். பாண்டிய டெஸ்டினி மதுரை, இந்த இடத்துல கொர்க்கை இருக்கும். கொர்க்கை ராமநாதபுரம் அழகர்புரம். சேர டெஸ்டினி ஃபுல்லாக கேரளா, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இதை ஒட்டி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரூர் வரும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா தலக்காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சாளுக்கியாஸ், வெங்கி, ஈஸ்டர்ன் கங்காஸ், இதெல்லாம் வெளியேருந்து நம்ம சும்மா எடுத்தது. நீங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது இந்த 3 மட்டும் பார்த்துங்க. இதுதான் தென்னிந்தியா. லம்பாகனான்னு கொடுத்துருக்காங்க. அங்கே இடத்துல அனுதாகபுரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துல லம்பாகனா அப்படின்னு கொடுத்து. இந்த மாதிரி பேர்லாம் காதில் கேட்டு வச்சுங்க. இலங்கை சம்மந்தமாக வரும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வரும். சரிங்களா? அடுத்து நாம் பார்க்கப்படக்கூடிய ஒரு நகரம், இன்னமும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான வரலாற்று சிறப்புமிக்கமான மதுரை நகரம். சரிங்களா? மதுரையில் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கமாக இருந்திருக்கேன். ஐ லவ் மதுரை. இந்த ஃபுட்டு, இந்த மக்களோட ஸ்லாங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்தியாவில் பழமையான நகரங்களில் முக்கியமான நகரம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம், 3 சங்கம் வந்திருக்கு. முதல் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா தென்மதுரை, அது அழிஞ்சிரும். அதுவும் மதுரை சுற்றி தான் இருக்கும், அதாவது அந்த பாண்டிய டெஸ்டினியில் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கபாடபுரம், அதுவும் அழிஞ்சிருக்கும். 3வது தமிழ் சங்கம் தான் இப்போ இருக்கிற மதுரையில் இருந்திருக்கு. ஸோ மதுரை வந்து ஆரம்ப காலகட்டங்களில் முன்னாடி முற்கால பாண்டியர்களும், அதற்கப்புறம் பாண்டியர்களுக்கு அப்புறம் சோழர்களும், அதற்கப்புறம் களப்பிரர்களும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. களப்பிரர்களை பல்லவர்கள் தோற்கடிச்சதுக்கப்புறம் பல்லவர்களை ஏறி மிதிச்சு தான் பிற்கால சோழர்கள் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகும்போது அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் பிடிச்சுக்குவாங்க.
ஸோ பிற்கால பாண்டியர்களுக்கு அப்புறம் நாயக்கர்களும், நாயக்கர்களை தொடர்ந்து முகலாயர்களும் வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பலதரப்பட்ட கல்ச்சர் மதுரையில் குவிஞ்சு கிடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழடி அகழாய்வு. கீழடி அகழாய்வும் மதுரை பக்கத்தில் தான் இருக்குது. சரிங்களா? சங்கம் வளர்த்த பெருமை மதுரை பக்கத்தில் இருக்குது. கடைச்சங்க காலத்தில் பணி செய்த 49 பேர் இருக்காங்க. 49 பேரும் அவுட் சோர்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்க பேர்லாம் நான் பட்டியலிடுறேன், அதை சும்மா படித்து வச்சிங்க. ஸோ கடைச்சங்க காலத்தில் தமிழ் செய்த புலவர்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா 49 பேர். 48 பேரோட 49வது புலவராக சிவபெருமானும் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி திருவிளையாடற் புராணம் சொல்லும். சரியா? ஸோ மதுரையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க. நான்மாடக்கூடல், ஆலவாய், மாடக்கூடல், கூடல். சரிங்களா? மதுரை வந்து பார்த்தீங்கன்னா பழைய மதுரை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. மதுரையை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல படிக்க முடியாது. தெரிஞ்ச வரைக்கும் பார்த்து வச்சுக்கலாம். சரி, இந்த புக்கில் படித்ததை பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ மதுரைக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வந்து பார்த்திங்கன்னா தொண்டியிலிருந்து மதுரைக்கு அருகில் சந்தனம், அகில் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டதாக சொன்னாங்க. ஏன்னா மதுரையிலே வந்து பார்த்திங்கன்னா தொண்டி, கொர்க்கை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான துறைமுக நகரங்கள் இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் அப்படிங்கிறவர் முத்துக்களை உவரி அப்படிங்கிற இடத்துல இறக்குமதி செய்தார் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. கொர்க்கைக்கு அருகில தான் அந்த உவரி அப்படிங்கிறது. உவரினாவே உவரி முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உவரிங்கிற இடத்துல முத்துக்கள் நிறைய கிடைக்குமா. அதே மாதிரி ரோமானிய நாணயங்கள், சாரி இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும் இல்லையா. ஸோ ரோமானிய நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சடிக்கக்கூடிய தொழிற்சாலை மதுரையில் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்கச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. நாணயங்கள் அச்சடிக்கக்கூடிய சாலை அக்கச்சாலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி மதுரையில் நம்ம நாட்டு நாணயங்கள் இல்லாமல் பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அப்போ மதுரை எவ்வளோ பெரிய விஷயம்னு. இப்போ அமெரிக்காக்காரன் வந்து இங்கே அதிகமாக வணிகம் செய்யறதுக்கு அவனோட டாலர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வச்சு அடிப்பானா? யாராவது ஒத்துப்பாங்களா? இல்லை. ஆனால் மதுரையில் அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பொருட்கள், தங்கத்தையோ நாணயம், வெள்ளியோ செம்பையோ எடுத்துகிட்டு வந்து இங்கே நாணய இதில் கொடுத்து அச்சடித்து அதை வச்சு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ மதுரையோட புகழை பார்த்துங்க. ஸோ அதே மாதிரி மெகஸ்தனிஸோட குறிப்புகளில் மதுரையை பற்றி தகவல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். வெளிநாட்டு சான்றுகளோட பாயிண்ட்டுகள். போன 2024 நடந்த ஒரு குரூப் 4ல் பிலினி வந்து பார்த்திங்கன்னா முசிறியை ஒரு முக்கியமான ஒரு அங்காடி அப்படிங்கிற மாதிரி, உலகின் முதல் பல்பொருள் அங்காடிங்கிற மாதிரி சொன்ன ஒரு பாயிண்ட்டு. அது 6வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஐட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எடுத்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் கேள்விகள் வரும். பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எங்கேருந்து வாங்கினார்னு கேட்கலாம். சரிங்களா? ரோமானிய நாணயங்கள் அச்சடிக்கக்கூடிய தொழிற்சாலை எங்கு அமைந்திருந்ததுன்னு கேள்விகள் வரலாம். சரியா? அதே மாதிரி யாரோட குறிப்புகளில் மதுரையை பற்றி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க வரலாற்று மெகஸ்தனிஸ். அதே மாதிரி சந்திரகுப்தரோட அமைச்சர், முதலாம் சந்திரகுப்தரோட அமைச்சர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சாணக்கியர். இன்ன வரைக்கும் அவரோட பேர் நிலைச்சிருக்கு. சாணக்கிய வேலை பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. கௌல்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அவரை சாணக்கியர்னு சொல்லுவாங்க. சாணக்கியர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றி அவரோட அஸ்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்காரு. சரிங்களா? மதுரை நகரில் சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது மதுரை சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, அதை சுற்றி அகழி இருக்குது. அந்த அகழி கீழே போகிற மாதிரி சுரங்கப்பாதை இருந்திருக்கு. இப்படி அந்த சுரங்கப்பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 6 அடி இருக்கக்கூடிய ஒரு வீரன் அந்த பெரிய யானை மேலே உட்காந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொடியை தூக்கிட்டு போகும்போது அந்த கொடி இடிக்காத மாதிரி அந்த சுரங்கப்பாதை இருந்துச்சுன்னா அந்த சுரங்கப்பாதை எவ்வளோ பெருசாக உயரமாக இருந்திருக்குன்னு பாருங்க. யானையே ஒரு 15-20 அடி வருமா? ஒரு 5 அடி வரும். சரிங்களா? 5 அடிக்கு மேலே வரும். அதுக்கு மேலே உட்காந்துருக்கிறவன் ஒரு 6 அடின்னு வச்சுக்கலாம், உட்காந்தா ஒரு 4 அடி வருவான். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சை பிடிச்சிருக்கானா அது ஒரு 6 அடி வருதுன்னு வச்சுங்களேன். டோட்டலாக ஒரு 35-40-50 அடிக்கு உயரமான அகலமான ஒரு சுரங்கப்பாதையெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரை வந்து நாமளே போன ஒரு கிளாஸில் பார்த்துருப்போம். மதுரை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்த கோட்டையெல்லாம் வெள்ளைக்கார அந்த மதுரையை வந்து பெருசு பண்ணும்போது அழிச்சிட்டாங்க. இந்த அகழிகள், இந்த சுரங்கப்பாதையெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
காஞ்சின்னு வரும்போது காஞ்சி பல்லவர்களின் நகரம். ஸோ அங்கே பாருங்க பல்லவர்களின் குகை கோயில். இந்த குகை கோயிலெலாம் சும்மா படித்து வச்சிங்க சரிங்களா. மகேந்திரவாடி, பல்லவபுரம், மகாபலிபுரம், அதான் மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், வல்லம், மாமண்டூர், தலவானூர், மண்டகப்பட்டு, மேலச்சேரி, திருச்சி, குன்றாட்டர் கோயில், குடுமியான்மலை, நார்த்தாமலை, சித்தனவாசல், இதெல்லாம் மேக்சிமம் பல்லவர்களோட குகை கோயில், பல்லவர்கள் வாழ்ந்த இடங்கள் சரிங்களா. அதில் ரொம்ப முக்கியமான நகரம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம்னு சொல்கிறாங்க இல்லையா, கல்விக்கூடம்னு சொல்லாமல் ஏன் பள்ளிக்கூடங்கள் சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் இங்கேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல காஞ்சியில் தான் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு. சமணர்கள் அங்கே நிறைய பேர் வாழ்ந்தாங்க. சமணர்கள் தான் பள்ளி அப்படிம்பாங்க. அவங்க தங்கக்கூடிய இடமும் அந்த தங்கக்கூடிய இடத்துல தான் எங்களுக்கு மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறனால தான் பள்ளி கொள்ளும் இடம் பள்ளி அப்படிங்கிற மாதிரி பள்ளி கொள்கிற இடம்னு வந்து பாரு அப்படியே பள்ளிக்கூடம்னு காலப்போக்கில் மாறிச்சு. ஸோ காஞ்சியில் சமணர்கள் நிறையா பேர் வாழ்ந்திருக்காங்க, புத்தர்கள் நிறையா பேர் வாழ்ந்திருக்காங்க. காஞ்சி ஒரு கல்வி நகரமாக இருந்திருக்கு. சமணர்கள் அமைத்த பள்ளியில் சமண மாணவர்களும், புத்தர்கள் அமைத்த விகாரம் புத்த பள்ளி, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா விகாரம்னு சொல்லுவாங்க, புத்த விகாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் புத்த மாணவர்களும் இருந்திருக்காங்க. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்த யுவான் சுவாங், சீன பயணி யுவான் சுவாங் நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்காரு. இவரோட குறிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது படிப்பீங்க சரிங்களா. அதே மாதிரி நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு காளிதாசர் வடமொழி இலக்கியர் அவரும், கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு நாயன்மார்களும், திருநாவுக்கரசரும், கல்வியில் கரையில்லாத காஞ்சினா நாயன்மார்கள் முதன்மையான திருநாவுக்கரசரும் காஞ்சி நகரை பற்றி பேசியிருக்காரு. இதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம், இல்லை இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் பொறுத்துகளை கேட்கலாம். நகரங்களில் சிறந்தது காஞ்சினா காளிதாசர், கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொன்னால் நாவுக்கரசர் சரிங்களா. அதே மாதிரி இந்தியாவில் 7 இந்த புனித தலங்கள் இருந்துச்சு. புத்தகையா, சாஞ்சி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தரோட முக்கியமான ஒரு புனித தலங்கள். 7 புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லி யுவான் சுவாங் சொல்கிறார். அதே மாதிரி பல்லவர்கள் ஆளக்கூடிய நகரத்தை வந்து பார்த்திங்கன்னா தொண்டை மண்டலம் சொல்லுவாங்க. பாண்டிய மண்டலம், சோழ மண்டலம், சேர மண்டலம்ங்கிற மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா தொண்டை மண்டலம் சொல்லுவாங்க. தொண்டை மண்டலம்னா இந்த மாமல்லபுரம், காஞ்சிபுரம் அந்த பக்கம் சரிங்களா. ஸோ அதில் ரொம்ப பழமையான நகரம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி. அதே மாதிரி தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சியை சார்ந்தவங்க. போதி தர்மரோட ஆர்ஜினே காஞ்சிபுரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது, அதனால் அதை கோயில்கள் நகரம்னு சொல்லுவாங்க, ஏரிகளின் நகரம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி. கோயில்கள் நகரம்னு கொடுத்துட்டு கும்பகோணத்தை ஆப்ஷனில் வைப்பாங்க, பேச்சுக்கு இருக்கலாம். ஆனால் வரலாற்று ரீதியாக கோயில் நகரம்னு சொன்னால் அது காஞ்சிபுரத்தை தான் சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான கோயில் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில். அதை கட்டினது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகேந்திரவர்மனோட பையன், நரசிம்மவர்ம பல்லவனோட பையன், மகேந்திரவர்மனோட பேரன் ராஜசிம்மன் கட்டிய ஒரு கோயில், முதல் கற்கோயில் அது சரிங்களா. அதே மாதிரி காஞ்சி கைலாசநாதர் கோயில்னு ஒன்று இருக்கும். இன்னொரு முக்கியமான ஃபேமஸான ஒரு கோயில் இருக்கும், அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது காஞ்சிபுரத்தில் சரிங்களா. அதே மாதிரி நிறைய குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டாங்க பல்லவர்கள் காலத்தில். மகேந்திரவர்மன் நிறைய குடை கோயில்கள் கட்டியிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார்பட்டி பக்கத்தில், மண்டகப்பட்டு, குடுமியான் மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோராவுக்கே போட்டி போடும். எல்லோரா குகை கோயிலுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தோண்டப்பட்ட ஒரு கோயில் அப்படிங்க, ஒரு பெரிய பாறையை கீழே இருந்து தான் தோண்டிட்டு இருப்பாங்க, அவங்க மேலேருந்து தோண்டிட்டு வர மாதிரி எல்லோரா இருக்கும், சூப்பராக இருக்கும் எல்லோரா. அதே மாதிரி தமிழ்நாட்டின் எல்லோரா எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுகுமலை கோயில். வாய்ப்பு கிடைக்கும் போது நான் போய் பார்க்கணும், நான் ரொம்ப ஆசைப்படுற கோயிலில் அதுவும் ஒன்று சரிங்களா. அதே மாதிரி மணிமேகலை, பௌத்தத்துறை மணிமேகலை, சிலப்பதிகாரத்தில் கோவலன் மாதவியோட பொண்ணு மணிமேகலை இருக்காங்க இல்லையா, அவங்க இறுதி காலத்தை காஞ்சியில் தான் கழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான மணிமேகலையில் வரலாற்று குறிப்புகள் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி வேளாண் சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருக்கும்
ஸோ அதனால காஞ்சிபுரத்தை ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழர்களோட நீர் மேலாண்மைக்கு ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டுகள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற கல்லணை, கரியால் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை இன்ன வரைக்கும் யூசேஜில் இருக்கு. அதே மாதிரி காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய ஏரிகள், கால்வாய்கள் இருக்கு. இதெல்லாம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்ளக்கூடியது. ஸோ இந்த 3 நகரம் தான் வரலாற்று சிறப்பு மிக்க நகரம்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கொர்க்கை இருக்கு, வஞ்சி இருக்கு, தொண்டி இருக்கு, உறையூர் இருக்கு, தகடூர் இருக்கு, முசிறி இருக்கு, கருவூர் இருக்கு, மாமல்லபுரம் இருக்கு, தஞ்சை இருக்கு, காயல் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான நகரங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம். புகார் நகரத்தை துறைமுக நகரம் என்றும், மதுரை நகரத்தை வணிக நகரம்னு சொல்லுவாங்க, தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி காஞ்சியை கல்வி நகரம், ஏரிகளின் நகரம், மாவட்டம். சரிங்களா? அதே மாதிரி கோயில்களின் நகரம் அதெல்லாம் சொல்லுவாங்க. கல்வி நகரம், கோயில்கள் நகரம், ஏரிகள் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. ஏரிகள் நகரம்னு வச்சுங்க. இதெல்லாம் காஞ்சி. சரியா? இது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கு. சரியா? இப்போ சேர நாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சேர நாட்டில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரும், நீலகிரி வரும், கரூர் வரும், கன்னியாகுமரி வரட்டும், இன்றைய கேரள மாவட்டத்தின் சில பகுதிகள். சரிங்களா? இதுதான் சேர நாடு. சோழ நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இதெல்லாம் சோழ நாடு. சரியா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதை சார்ந்து ஏதாவது ஒரு கல்வெட்டு கிடைக்குது, வரலாற்று சான்றுகள் கிடைக்குன்னா நீங்கள் அப்படியே ஆப்ஷன் வந்து பார்க்கணும். சேரர்களா சோழர்களா அதில் யார் வராங்கங்கிற மாதிரி பார்க்கணும். சரியா? ஸோ பாண்டிய நாடுன்னு வரும்போது மதுரையிலிருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு முன்னாடி இருக்கிற ராமநாதபுரம் வரைக்கும், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை இந்த தென் மாவட்டங்கள் எல்லாமே பாண்டிய நாடு. அது இல்லாமல் இன்னொரு நாடு இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களின் நாடு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இந்த வடக்கு பகுதி வட மாவட்டங்கள் எல்லாம் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு மேப்பாகவும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்க, திருவள்ளுவர், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, இந்த பக்கம் தான் தருமபுரி, சேலம், விழுப்புரம், கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரு கீழே வரும்? இந்த இவங்களுக்கு கீழே வரும். விழுப்புரம் இதெல்லாம் இந்த தொண்டை நாடு கீழே வரும். சோழ நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், துறையூர், புதுக்கோட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் இதெல்லாம் சோழர்களுக்கு கீழே வரும். சரிங்களா? சேரர்களோட நாடு, சேரர்களோட இங்கே வரும். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், திண்டுக்கல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட ஃபுல்லாக போயிடும். சரிங்களா? இந்த சேலம் வந்து பார்த்திங்கன்னா சேர நாட்டுக்குள்ளேயே வராது, வடநாட்டுக்குள்ளேயே வராது, இங்கே சேர நாடுன்னு கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் இந்த சேர நாட்டுக்குள்ளே தான் வரும். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரை. ஸோ மதுரைனா மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி இதெல்லாம் மதுரை. இந்த கன்னியாகுமரி மட்டும் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க. என்னது? நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேர நாட்டுக்குள்ளே தான் வரும். ஆனால் இது ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நாஞ்சில் நாடு. கன்னியாகுமரியை சேர்ந்த கவிமணி இதே வந்து பார்த்திங்கன்னா நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் முடியுது. ரொம்ப சின்ன பாடம் தான், ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். பாருங்க, நான் டீட்டெயில்டாக எடுக்கும்போதே அரை மணி நேரம், நீங்கள் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் 1 மணி நேரம், ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் இந்த மேப்போடு நீங்கள் படிக்கும்போது நீங்கள் பாஸ் பண்ணி இந்த மேப்பை பார்த்து நீங்கள் அப்படியே படிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? பாருங்க கொடுத்துருக்காங்க பல்லவ தொண்டைன்னு கொடுத்துருக்காங்க. பல்லவ தொண்டை நாடுன்னு அர்த்தம். சரிங்களா? பல்லவ தொண்டை நாடு. சரியா? ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. இந்த பாடத்தில் ஏதாவது மேக்ஸிமம் இதுலேருந்து அவுட் சோர்ஸ் மாதிரி கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா இது ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. சரிங்களா? இதை வச்சு நம்ம அதை போட்டுற முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.